குல் அப்படியே நீங்க கேளுங்க, அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் தீனை நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்கிற அந்த வழிமுறை, அதுக்கு பேர் தான் தீன். உங்கள் தீனை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நீ எப்ப உருவாக்குற? நீ புதுசா உன்னை உருவாக்கி கொண்டு இதுதான் வணக்கம் என்று ஏன் சொல்லுகிறாய்? புதிதாக ஒன்றை உருவாக்கி கொண்டு இது நன்மை என்று நீ எப்படி சொல்லலாம்? அப்ப இந்த தீனை நீ அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறியா? இதை கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் எதனை வணக்கம் என்று கருதி மறுமையில ஒரு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்று நம்பி ஓதுகிறார்களோ அந்த மௌலிதுகள் வணக்கமா? ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களா? தீனுன்னா அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததா தானே இருக்கணும். இந்த மௌலித் என்கிற செயல்பாட்டை இதை ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் எங்கேயா நமக்கு சொன்னானால்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வும் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. அவர் ரபீல் அவல் மாசம் வந்துட்டா சுபஹான மௌலிது ஓதணும்னு யாரு சொன்னது? அது இது எப்படி ஒரு வணக்கமாகும்? ரசூலுல்லாஹ் நமக்கு எதையாவது சொல்லாம விட்டுட்டு போயிருக்காங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.